ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு சுண்டல் வச்சு காரக்குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு சிம்பிளான மெத்தடில் சொல்லித்தரேன். முதல்ல நம்ம ஒரு பவுலில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேஸில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கடலை எடுத்திருக்கேன். அதை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இந்த கடலை பண்ணுற மெத்தட்லேயே நீங்கள் மொச்சை பயிரையும் பண்ணலாம். இந்த பிளாக் கலர் மொச்சையும் சரி, ஒயிட் கலர் மொச்சையும் சரி, இதே மாதிரி டைப்லேயே பண்ணலாம். இந்த கடலையை ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இது உப்பு கடலை இருக்கு இல்லையா, அது மாதிரி நல்லா வெடித்து வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இந்த கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. படப்படன்னு அப்படியே பொரிய ஆரம்பிச்சிரும். பொரிஞ்சிருச்சுன்னா இது முக்கால்வாசி, அதாவது இதில் இருக்கிற கடலையில் முக்கால்வாசி கடலை பொரியிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் இது கூட நம்ம இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இது ரொம்ப இல்லைங்க, இந்த கடலை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அது வரைக்கும் இந்த கடலை வெந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம பாயில் பண்ணும்போது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அதில் முக்கால்வாசி பதம் வெந்திருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்கும். நீங்கள் ஊற வைக்கல, அதனால் வேகாதுன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இது கூட நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம கல் உப்பு ஆட் பண்ண போகிறோம். இது இந்த குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, இந்த புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் வானல் வச்சுருக்கேங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் வெந்தயமும் சீரகமும் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா பொரியட்டும். இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட இல்லை. ஸோ நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த குழம்புக்கு ஏதாவது காய் ஆட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்படி ஏதாவது ஒரு காய். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. முருங்கைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலை, அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் இதில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் குழம்பு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காயும் கடலையும் முழுசாக வெந்துருச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.